ஹலோ, வணக்கம் சார். வணக்கம். சொல்லுங்க, யார் பேசுறீங்க? நானும் கூட பேட்டியெல்லாம் பார்க்குறேன் சார். நீங்க யார் பேசுறீங்க? நான் செல்வராணி பேசுறேன். எங்க இருந்து பேசுறீங்க? இலங்கையில இருந்து பேசுறேன் சார். சொல்லுங்க சொல்லுங்க. சார், எங்களுக்கு ரொம்ப கவலை சார். எதுக்குமா? எங்களுடைய அண்ணன் பிரபாகரன் இந்த சீமான் என்கிறவர் ரொம்ப தரைக்குறைவா பேசிக்கொண்டிருக்கிறார். அதால எங்களுக்கு ரொம்ப வேதனை சார். நான் அழுது கொண்டு பேசுறேன் சார். இந்த இது ரொம்ப தரைக்குறைவா பேசிக்கொண்டிருக்கிறேன். அவங்களுடைய போர்க்களம்ன்றது சார் சீமான போல் அல்ல. அவர் ஒரு எப்படி என்றா கட்டறைக்குள் அவர் எல்லாரையும் கொண்டு நடத்திய ஒரு போராளி. அவர் வீரன், எங்கட தெய்வம் சார். அவரை இவர் ரொம்ப தரைக்குறைவா பேசிக்கொண்டு எங்கட பொட்டம்மன் யாருன்னு தெரியுமா சார்? நான் அவரை பார்த்திருக்கேன் சார். இல்லம்மா, எந்த ஆதாயம் இல்லாமல் தன் உயிரை பணைய வைத்து போராடிய போராளிய எவ்வளவு அசிங்கமா சொல்றாரு பாருங்க. எவ்வளவு அசிங்கமான வார்த்தை பயன்படுத்த பாருங்க. மசரண்டு பேசுறாரு சார். தரக்குறைவா பேசி கொண்டிருக்கிறார். இல்லம்மா, அவர் குடிச்சிட்டு பிரபாகரனையே திட்டிக்கிறாரு. மாவீரர் பிரபாகரன் அவரையே ரொம்ப அசிங்கமா பேசிக்கிறாரு. நாங்க அந்த ஆடியோ போடல. ஏன்னா இவன் திட்டினான்னு சொல்லிட்டு அந்த ஆடியோ வெளிப்படுத்துறேன்னு சொல்லிட்டு ஒரு மாபெரும் தலைவர் அவமானப்படுத்தக்கூடாதுன்னு அந்த ஆடியோ போடல. இவர் இதோட பச்சை பச்சையா திட்டிக்கிறாரு பிரபாகரன் அவர்களை. ஓம் சார், இவர் கதைக்கக்கூடிய ஆளே இல்ல சார். எப்படி என்று சொன்னா எங்கட தலைவர் தெய்வத்துக்கு சமம் சார். எங்களை எல்லாம் அப்படி கொண்டு நடத்தி இருக்கிறார். எங்கட போராளிகளை அவ்வளவு கௌரவமா நடத்தி கொண்டு இருந்தவர். நாங்க ஒரு சோடா குடிக்க மாட்டோம் சார். ஒரு சோடா ஒரு போராளி குடிக்க கூடாது. ஒரு சோடா ஒரு போராளி குடிக்க கூடாதுன்றா எவ்வளவு கட்டமைப்போடு அவர் நடத்தி கொண்டிருந்திருப்பார். அவரை பற்றி கதைக்கிறதுக்கு இவர் யாரு சார்? ஒரு தரங்கட்ட ஒரு மனுஷன் எங்கட தலைவரை பேசலாமா சார்? அது மட்டுமாமா, தலைவருடைய அண்ணனுடைய மகனை அவ்வளவு பேர கெட்ட வார்த்தை பயன்படுத்தி பேசுறாரு. அப்பனா யாரு அர்த்தம்? நான் இதை பார்த்தேன் சார். என்னால பொறுத்து கொண்டு இருக்க முடியாமலுக்கு தான் சார் நான் உங்களுக்கு கால் பண்ணி பேசுறேன். இப்ப நீங்க ஒட்டுமொத்த ஈழ தமிழர்களுக்கு தெளிவுபடுத்துங்கம்மா. அவங்கள்ட்ட சொல்லுங்க, இந்த ஆளை நம்பாதீங்க, இந்த ஆள் ஒரு பொறுக்கி, இந்த ஆள் ஒரு எச்ச பொறுக்கி, பொம்பளை பொறுக்கி, இவன் குடிகாரன் கம்நாட்டிவன், இவன் ஈழத்து மீது கொஞ்சம் கூட பற்று இல்லை, அதை வச்சு சம்பாரிச்சவன், அவ்வளவுதான் சார். எங்களுக்கே தெரியுது சார். உண்மையான ஒரு போராளிகளுக்கு தெரியும் சார். இவனுக்கு அந்த கைகூலிகளா அல்ல கைகளா இருக்கிற ஒவ்வொருத்தரும் இவனுக்காக சப்போர்ட் பண்றாங்க சார். வெளிநாட்டில் இருக்கக்கூடிய ஈழத்தமிழர்கள் பணத்தை கொட்டி குட்டி தரங்க, அதை வச்சு ஆதாயம் அடைஞ்சிருக்கிறான் இந்த குடிகாரன் சார். அவங்களோட பணத்துல இவர் வாழ்ந்து கொண்டிருந்திருக்கார் சார். இப்ப எல்லாருக்கும் தெரிய வந்துட்டு சார், இவர் யாருக்காக பேசுகிறார், யாருக்காக என்ன செய்கிறார் என்ற எல்லாம் இவைகளுக்கு தெரிஞ்சிட்டு, எங்கட ஆட்களுக்கு தெரிஞ்சிட்டு. உண்மையில நல்ல ஒரு மனிதர்களாக இருந்தால், எங்கட தலைவரை போற்றக்கூடிய ஒவ்வொருத்தர்களா இருந்தால் உண்மையில இவனை செருப்பகலட்டி அழிக்கணும் சார். கண்டிப்பா அவ்வளவு வேதனையோட பேசி கொண்டிருக்கிறேன் சார். நான் பார்த்து எனக்கு உங்களோட இதுல பார்த்து என்னால தாங்க முடியல. இந்த தலைவர் மகனை நீங்க கெட்ட வார்த்தையால திட்டி இருக்கிறா. எனக்கே ரொம்ப கஷ்டமா இருக்குமா. இல்லைன்னா நான் எதுக்குமா சீமானை எதிர்க்கணும்? சீமானை எதிர்க்க வேண்டிய அவசியமே எனக்கு இல்லை. எனக்கு என்ன சீமான் கோவம்? நான் ரொம்ப கௌரவப்படுத்துறேன் சார். ஒவ்வொரு இதுலயும் நான் உங்களை பார்த்து கொண்டே இருக்கணும், உங்களை பின்பற்றி கொண்டே பாருங்க சார். இல்லம்மா, அவன் பொட்டம்மான திட்டும் போது எனக்கு மனசுக்கு ரொம்ப வருத்தம், வேதனையா இருந்துச்சு. அந்த வேதனை தாங்க முடியாம தான் நான் அவனை திட்டனை தவிர ரொம்ப கஷ்டமா இருக்கு. ஈழ மக்கள் போராடி கடைசியில் அது வெற்றி பெறாமல் போயிடுச்சு என்று வருத்தம், வேதனை இருக்கு. இப்போ இருக்கக்கூடிய சிஎம்கிட்ட பேசி அந்த மக்களுக்கு, ஈழத்த மக்கள் ஏதாவது செய்யலான்றது அந்த முயற்சி மேற்கொள்ளணும். ஆனால் அதெல்லாம் விட்டுட்டு யாருமே உதவாத மாதிரி எல்லா உறவுகளையும் வெட்டி விடுறாமா இந்த ஆள் சார். இவன் ஒரு கைகூலி சார். இவன் யாருக்காக பேசுறான்னு உங்களுக்கு புரியல. இவன் காசை வாங்கிட்டு இவன் சும்மா அவங்களுக்கும் இந்த இடத்துல இருந்து அங்க பாயிறதும் அங்க இருந்து இங்க பாயிறது, இவன் காசுக்காக வேலை செய்யறான்ன்றது எங்கட மக்களுக்கு தெரியல சார். ஈழத்துல போர் முடிஞ்ச பிறகு ராஜபக்ஷ தம்பிகிட்ட கள்ளத்தொடர்பு வைத்து கொண்டு அவன்கிட்ட பணம் வாங்கி ஒரு தனியார் தொலைக்காட்சியில் நிகழ்ச்சி பண்ணி முதல்ல வருமானத்தை எடுத்துக்கொண்டது இப்படிதாமா இவன். ஓம் சார், இதெல்லாம் நான் பார்த்து கொண்டு வரேன் சார். இன்னும் எங்கட சனங்களுக்கு புரியல. சனங்களுக்கு புரிஞ்சா நான் சொல்றேன், இவன் பேசுற மாதிரி தரைக்குறைவா எங்களால பேச முடியல சார். ஏனென்றா நாங்க தலைவர் பிள்ளையே. அங்க என்ன சொல்றாங்க ஈழத்து மக்கள், என்ன சொல்றாங்க சீமானை பத்தி? இல்ல, பாக்குறவங்களுக்கு வேதனை சார். எங்களால கதைக்க முடியல சார். நேரா
நேரா வந்து எங்களால கதைக்க முடியல, ஏன்னு சொன்னா முகங்காட்ட முடியாத நிலையில நிறைய பேர் இருக்கிறாங்க சார். நான் ஒரு சின்ன உதாரணம் சொல்றேன் சார். இவரோட இவன் வந்து இருந்த நேரம் கேம்ப்ல இருந்த ஒரு போராளி சார். அவர் வந்து இந்த இயக்கத்துல இருந்தபடியா புடிச்சிட்டு போய் அரசாங்கம் அவருக்கு ஊசி எல்லாம் நிறைய போட்டபடியா அவர் கொஞ்சம் மனநிலம் இப்ப பாதிக்கப்பட்டிருக்கிறார் சார். முதல் இப்போ ஒரு 7-8 வருஷத்துக்கு முதல் சீமான தேடி போனார் சார். அவர் சீமான ஒரு தரம் இல்ல 3 தரம் தேடி அந்த ஆள் போயிருக்கிறார் சார். என்ன சொன்னாரா? இவர் பார்க்க விரும்பல. அவர் கூட இருந்த அந்த கேம்ப்ல இருந்த போராளி போய் வீட்டடியில நின்று நான் சீமான பார்க்கணும் வர சொல்லி இருந்தேன். பார்க்கணும்டா வர சொல்லி இருந்தாருன்னு சொல்லி பாக்குறதுக்காக கேட்டதுக்கு சார் நான் பார்க்க விரும்பல, போன வாங்கிட்டு நான் உன்னை பார்க்க விரும்பல போ அப்படின்னு சொல்லி அனுப்பியிருக்காரு சார். 3 தரமும் போய் அந்த அண்ணன் பார்க்க முடியாம வந்திருக்காரு சார். அதுதான் சொல்றேன், ஈழத்து மக்கள் நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இந்த அயோக்கியன் இந்த பொறுக்கியை நீங்க தான் புரிஞ்சுக்கணும். இவன் நல்லவன் இல்லம்மா, 24 மணி நேரம் குடிகாரவன், அவன் கட்சிக்கு பொண்ணுங்களே அவன் விடமாட்டான். அவன் அந்த அளவுக்கு அயோக்கிய காமவெறி பிடிச்சவன், ஒரு பொறுக்கிமா அவன் பொறுக்கி. இவன் அரசியலுக்கு தகுதி இல்லாதவன். இவன் பிரபாகரனோட பெயரை பயன்படுத்துறதுக்கு தகுதி இல்லாதவன். அது எல்லாருக்கும் புரிஞ்சா பரவாயில்ல சார். எங்கட சனங்களுக்கு புரியாம இவனுக்கு உண்மையான போராளி இவன்ட பக்கம் வரமாட்டாங்க சார். உண்மையான போராளிகளுக்கு தெரியும் எப்படி இவன்ட முகம் வந்து எப்படி என்றா ரெட்ட வேடம் போடுற முகம். எங்க தலைவர் அப்படி இல்ல சார். ஒரு பெண்கள் இடத்துல கை குலுக்கி பேச மாட்டாரு சார். தெரியுமா? கௌரவம் அவ்வளவு வந்து மதிப்புக்குரிய ஒரு மனிதனை இவ்வளவு கேவலப்படுத்துறான் சார். இவன் சொல்றாமா நான் சிங்கள பெண்களை பலாத்காரம் பண்ணுவேன்னு சொன்னான். இப்படியா தலைவர் சொல்லி கொடுத்தாரு? சிங்கள பெண்களை தலைவர் மதிச்சாரு, அப்பாவி மக்களை மதிச்சாரு. தலைவர் என்னைக்குமே அப்படி நினைச்சதில்லை. ஆனா இவன் என்ன சொல்றான், தலைவர் பேரை பயன்படுத்தி கொண்டு எனக்கு சிங்கள பெண்கள் கிடைத்தாங்கன்னா நான் பலாத்காரம் பண்ணுவேன்றாமா இவன். சார் என்னோட தலைவர் வந்து அரசாங்கத்தோட தான் போராட்டம் சார். அவருக்கு கரெக்டா சொன்னீங்க. அவருக்கு சிங்கள மக்களோட ஒரு போராட்டமும் இல்ல சார். சிங்கள மக்களை அவர் அழிக்கல சார். அவர் எந்த ஒரு காரியம் செய்தாலும் நான் செய்தேன் ஒத்துக்கொள்வாரு சார். நாங்க இதை செய்தோம் என்று ஒத்துக்கொள்வாரு சார். நீங்க இலங்கையில எங்க இருக்கீங்க? நாங்க இங்க திருவோணமலையில இருக்கிறோம் சார். திருவோணமலை. சரிம்மா. ஓம் சார். ஓகே சரிம்மா. ஈழத்து மக்கள் எல்லாரும் கேட்டேன்னு சொல்லுங்க, கவலைப்படாதீங்க. இந்த அயோக்கியனை இந்த வெளி உலகத்துக்கு தோல் உரித்து காட்டி இவன் ஒரு மோசமான கம்நாட்டி அப்படின்றது வெளிப்படுத்துவேன். அவன் எத்தனை கொலை மிரட்டல் கொடுத்தாலும், எத்தனை பொறுக்கிங்களை ஏவ விட்டு வண்டியாக பேசினாலும், பச்சையாக பேசினாலும், குடும்ப பெண்களை இழுத்தாலும் நான் அவனை விடமாட்டேன். ஏன்னா இவன் அயோக்கியன். நான் ஈழத்தின் மீதும் ஈழத்து மக்கள் மீதும் எனது உயிரினும் மேலாக மரியாதை வச்சிருக்கேன். அப்படி சமயத்தில் இந்த மாதிரி ஒரு அயோக்கியம் அதை பயன்படுத்தி கொண்டு அந்த மக்களுக்கு எந்த உதவியும் எந்த அரசாங்கம் செய்யாத விதத்தில் இவன் செயல்படுறான் இல்லைங்களா, அதெல்லாம் பார்த்துட்டு பொறுமையாக வேடிக்கை பார்க்க மாட்டேன், நான் விட மாட்டேன் சார். உங்களை கையெடுத்து நான் கும்பிடுறேன் சார். உண்மையில அவனை விட்டுறாதீங்க சார். சரிம்மா, நீங்க சொல்லக்கூடிய கருத்தை நான் செய்தியில வெளிப்படுத்துறேம்மா பொதுமக்களுக்கு. உண்மையில சார் இவனை போல ஒரு தரங்கட்டவன் என்னோட தலைவர் இல்ல சார். அம்மா உங்க அனுமதியுடன் நீங்க இப்ப பேசியதை நான் வெளிப்படுத்துறேன். ஓகேங்களா? ஓம் சார். ஓகே, நன்றிம்மா. சரிம்மா, நன்றி. அவனுக்கு பெரிய புடிங்க இருக்கலாம். அவன் பொட்டம்மானுடைய அடுத்த தலைவியா இருக்கலாம். பொட்டம்மானே மயிர் எனக்கு இதை அப்படியே அனுப்புங்க. இவர்கள் நினைக்கிறதெல்லாம் நாங்க செய்துன்னு நினைக்கிறாங்க. அப்ப நீங்க எல்லாம் எனக்கு யாரு? எனக்கு ஒண்ணுமே கிடையாது. என் நிலத்துல வாழ்றதுக்கு நீங்க யாரும் தேவையில்லை. நான் வாழ்ந்துருவேன்.